செய்தி சமகால அரசியல் நிகழ்வுகள் மற்றும் செய்திகளின் கண்ணோட்டம். ஸ்ரீலங்காவின் 10வது நாடாளுமன்றத்துக்கான தேர்தல்கள் கடந்த 14ஆம் நாள் நடைபெற்றது. இந்த தேர்தலில் தமிழர் தாயகமெங்கும் பல கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் போட்டியிட்டிருக்கின்றன. தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள், முரண்பாடுகளை அடுத்து தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட அதிருப்தி நிலையும் அதிகளவான சுயேட்சை குழுக்களின் வருகையும் தமிழ் மக்களின் வாக்குகளை சிதைத்தன. அதேவேளை நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கின்ற ஜேவிபியின் மாய பிம்ப அலையானது தமிழர் தாயக பகுதிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. கடந்த மாதம் நடைபெற்ற ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் ஜேவிபியின் சார்பில் போட்டியிட்ட தற்போதைய ஜனாதிபதிக்கு பெரிய அளவில் வாக்களிக்காத தமிழர்கள் 54 நாட்கள் இடைவெளியில் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஜேவிபிக்கு வாக்களிப்பதில் பெரும் ஆர்வம் காட்டியிருந்திருக்கின்றனர். தமிழ் தேசிய கட்சிகள் மீதான அதிருப்தியும் யாருக்கு வாக்களிப்பது என்கின்ற குழப்ப நிலையும் ஏவிபி மிக நுணுக்கமான முறையில் மேற்கொண்ட பரப்புரை உத்திகளும் இதில் முக்கிய காரணங்களாக அமைந்திருக்கின்றன. இதனால் வடமாகாணத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் பெற்ற வாக்குகளும் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவமும் குறைய ஏவிபி பெற்ற நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் அதிகரித்திருக்கிறது. தேசிய பட்டியல் உள்ளடங்கலாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும், வன்னி மாவட்டத்தில் தேசிய பட்டியல் உள்ளடங்கலாக 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஜேவிபி பெற்றுக்கொண்டது. கிழக்கு மாகாணத்தில் ஜேவிபி ஆதரவு அலை பெரியளவில் எடுபடவில்லை. கிழக்கு மாகாணத்தில் இலங்கை தமிழரசு கட்சி 6 ஆசனங்களை கைப்பற்றி தமிழ் தேசியத்தின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவ வீழ்ச்சியை ஜேவிபி அலையிடமிருந்து காப்பாற்றியிருக்கின்றது. இந்த தேர்தல் முடிவுகள் தமிழ் தேசியத்தின் மீதான பற்று கொண்டவர்களையும் தமிழ் தேசியத்தின் பால் செயற்பாடு உள்ளவர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது உண்மையே. இந்த பின்னடைவிலிருந்து மீண்டு வர தமிழ் தேசிய கட்சிகள் தகுந்த மீளாய்வுகளை நடத்த வேண்டும், பரப்புரை உத்திகளை மாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் தற்போது பரவலாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தேர்தல் முடிவுகள் ஜேவிபிக்கு அதிக குதூகலத்தை கொடுத்திருக்கின்றது. சிங்கள தேசத்தில் தமக்கு பெரு வெற்றி கிடைக்கும் என்பதில் அந்த கட்சி அசையாத நம்பிக்கையை வைத்திருந்தது. கிட்டத்தட்ட 113 ஆசனங்களை நெருங்க முடியும் என்ற முடிவோடுதான் ஜேவிபி பரப்புரை செய்தது. ஆனால் அவர்களுக்கே அதிர்ச்சி தரும் விதமாக சிங்கள மக்கள் அமோக ஆதரவை திசைகாட்டி சின்னத்திற்கு வழங்கியிருக்கின்றனர். அதேபோல யார் போட்டியிடுகின்றார்கள், அவர்களின் தகுதி என்ன, பெயர் என்ன என்பது கூட தெரியாத நிலையிலேயே ஜேவிபி வடக்கில் மேற்கொண்ட பரப்புரைகள் இருந்தது. பெரிய அளவில் பதாதைகள் கூட ஒட்டப்படவில்லை. ஆனால் தமிழ் மக்கள் 80,000க்கு மேற்பட்ட வாக்குகளை அந்த கட்சிக்கு வழங்கி அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றனர். இதனால் யாழ்ப்பாணம், வன்னி தேர்தல் மாவட்டங்களில் போதியளவு அரசியல் அறிவற்றவர்கள் கூட நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஜேவிபி சார்பில் தெரிவு செய்யப்பட்டனர். இவ்வாறு தமிழர் தாயக பகுதியில் ஜேவிபிக்கு ஏற்பட்ட ஆதரவு அலையை அந்த கட்சிக்கு எப்படி கொண்டாடுவது என தெரியவில்லை. தமிழர்கள் இனவாதத்தையும் பிரிவினைவாதத்தையும் கைவிட்டு விட்டார்கள். இனிமேல் வடக்கில் இனவாதத்துக்கு இடமில்லை. தமிழ் மக்கள் இலங்கையர்களாக இணைந்து விட்டார்கள். தமிழர்கள் இனிமேல் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் சர்வதேச விசாரணையை கோர முடியாது என பலவாறான அறிக்கைகளை ஏவிபியின் முக்கியஸ்தர்கள் வெளியிடத் தொடங்கியிருக்கின்றனர். ஏவிபியின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான விஜித ஹேரத் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு உள்நாட்டு விசாரணையை நடத்தப்படும் என்பதையும் உறுதிபட தெரிவித்துவிட்டார். 10வது நாடாளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டு மக்களுக்கான உரையை நிகழ்த்தினார். இந்த உரையின் போது தமிழர்களை நோக்கி தேர்தல் பரப்புரையின் போது கூறி வந்த பல விடயங்கள் குறித்து வாயே திறக்கவில்லை. குறிப்பாக இனப்பிரச்சினை தீர்வு விடயத்தில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என தெரிவித்து வந்த அவர் தன் முதல் உரையில் அதனை மறந்தே போய்விட்டார். அதேபோலவே வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி, தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை என பல விடயங்களையும் அனுர பேச்சளவில் கூட எடுத்திருக்கவில்லை.
அனுர அரசாங்கம் பல வித்தைகளை காட்டி சிங்கள மக்களை குசிப்படுத்தி வருகின்றது. அனுர ஜனாதிபதியாக பொறுப்பேற்றவுடனேயே அரச திணைக்களங்களின் பாவனையில் இருந்த வாகனங்களை கொழும்பில் காட்சிப்படுத்தி சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு கிளுகிழுப்பை நிகழ்த்தினார். அதற்கு பின்னர் ஜனாதிபதி மாளிகைக்கு அடுத்திருக்கின்ற வீதியை பொது பாவனைக்காக திறந்துவிட்டு மக்களை திகைப்பூட்டினார். தற்போது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் பின்னர் வெற்றி களிப்பில் இருக்கும் அனுர தரப்பு அமைத்திருக்கும் அமைச்சரவின் ஊடாக நாட்டு மக்களை மேலும் திகைப்பில் கட்டி போட்டிருக்கின்றார். அதாவது மிகவும் எளிமையாக நடந்த ஸ்ரீலங்கா வரலாற்றிலேயே மிக குறைந்தளவிலான அமைச்சரவை பதவியேற்பு, அமைச்சரவைக்குள் முஸ்லிம்களை உள்வாங்காமை, தமிழர்களின் அரசியலை மேலும் சிதைக்கக்கூடிய அளவிற்கான அமைச்சுக்களை தமிழர்களுக்கு வழங்கியிருக்கின்றமை போன்றவற்றை குறிப்பிட முடியும். உதாரணமாக திருகோணமலை மாவட்டத்தின் ஜேவிபியின் அமைப்பாளராகவும் மத்திய குழு உறுப்பினராகவும் செயற்பட்ட அருண் ஹேமச்சந்திரவை வெளிவிவகார பிரதி அமைச்சராக நியமித்திருக்கின்றார். இனிவரும் காலங்களில் ஐநா மனித உரிமை பேரவையில் இடம்பெறும் ஸ்ரீலங்கா தொடர்பான வாதங்களுக்கு இலங்கை அரசு சார்பில் தமிழரான அருண் ஹேமச்சந்திரவே கலந்து கொள்வார். ஆனால் தமிழர்களோ இலங்கை அரசின் மீது நடவடிக்கை எடுக்க கோருகின்றனர். இந்த நிலையில் சர்வதேச தளத்தில் தமிழர்களை வைத்தே தமிழர்களை கையாள முயற்சிக்கின்றது அனுர அரசு. கிட்டத்தட்ட இன்னொரு கதிர்காமரை அரங்கிற்கு கொண்டு வந்திருக்கின்றது. அத்தோடு ஏவிபியின் மத்திய குழு உறுப்பினரும் யாழ் மாவட்ட அமைப்பாளருமாகிய சந்திரசேகரனை மீன்பிடி அமைச்சராக நியமித்து தமிழக கடல் தொழிலாளர்களுக்கும் தமிழர் தாயக கடல் தொழிலாளர்களுக்கும் இடையில் மேலும் முரண்பாட்டை ஏற்படுத்தும் ஏது நிலைகளை உருவாக்கும் வேலை திட்டங்களையும் தொடங்கியிருக்கின்றது. மழை விட்டும் நிற்காத தூவானமான நிலைமை இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த 15 ஆண்டுகளில் தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் பெரிய அளவில் எதனையும் தமிழரசு கட்சி சாதிக்கவில்லை. அந்த கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கின்ற முரண்பாடுகளும் சலசலப்புகளும் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது. இதனால் கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்ட பலர் இம்முறை மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றனர். இதேவேளை சுமந்திரன் தேர்தல் பரப்புரைகளின் போது ஜனாதிபதி அனுரகுமார இனப்பிரச்சினைக்கு தீர்வாக நல்லாட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட புதிய அரசியலமைப்பின் இடைக்கால வரைவை நடைமுறைப்படுத்தப் போவதாக கூறி வந்தார். தற்போது புதிய அரசியல் அமைப்பொன்றை உருவாக்கப் போவதாக கூறினார். இந்த நிலையில் அண்மையில் சுமந்திரனை தொடர்பு கொண்ட அனுர, நீங்கள் பாராளுமன்றத்திற்குள் இருந்திருக்க வேண்டியவர், மக்கள் தவறானவர்களை அனுப்பிவிட்டார்கள் என குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு பதிலளித்த சுமந்திரன் அது மக்களின் முடிவெனவும் தான் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் இருந்து பல பணிகளை செய்ய முடியெனவும் கூறியிருக்கின்றார். இந்த இடத்தில் குறுக்கிட்ட அனுர, அமையவிருக்கின்ற புதிய அரசியலமைப்பு பணிகளுக்கும் தாம் முன்னெடுக்க போகும் ஊழல்வாதிகளை தண்டிப்பதற்கான சட்டம் சார் நடவடிக்கைகளுக்கும் சுமந்திரனின் உதவி தேவை என கேட்டிருக்கின்றார். அதற்கான உதவியை நிச்சயம் தான் செய்ய உள்ளதாக சுமந்திரனும் உறுதியளித்திருக்கின்றார். சுமந்திரனுக்கு அனுர அரசு ஒரு உயர் பதவியை அளித்தால், அதனை அவர் ஏற்றால் தமிழரசு கட்சியும் தமிழ் தேசியமும் தப்பி பிழைக்குமா என விடியமறிந்தவர்கள் பேசிக்கொள்கின்றனர். இதேவேளை தமிழர் தாயகத்தில் சீனாவின் ஆதிக்கம் தலையெடுக்க தொடங்கியிருக்கின்றது. தேர்தல் முடிவுகள் ஜேவிபிக்கு அளித்திருக்கும் சந்தோஷத்தை விட இரட்டிப்பு சந்தோஷத்தை சீனாவுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்திய சார்புடைய ரணிலிடமிருந்து இலங்கை தன்னிடம் விழுந்திருப்பதாக சீனா உணர்கிறது. எனவே இந்த உத்வேகத்தோடு தனது பணிகளை வேகப்படுத்தி வருகின்றது. இந்த பின்னணியில் கடந்த வாரம் யாழ்ப்பாணத்துக்கும் மட்டக்களப்புக்கும் பயணம் செய்த சீன தூதுவர் உள்ளிட்ட அதிகாரிகள் யாழ் ஊடக அமையத்தில் ஊடகவியலாளர் மாநாட்டை நடத்தினர். அதில் பேசிய சீன தூதர், தமிழ் மக்கள் ஜேவிபிக்கு வாக்களித்து மிகச் சரியான முடிவெடுத்திருக்கின்றனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தாம் வடக்கு கிழக்கில் பல முதலீடுகளை செய்ய தொடங்குவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பயணத்தை நிறைவு செய்து கொண்டு கிழக்கு மாகாணத்துக்கு சென்ற சீன தூதுவர் அடங்கிய அதிகாரிகள் களுவாங்கேணி கிராமத்தில் வீடமைப்பு வேலைகளை தொடங்கியிருப்பதோடு சிவில் சமூகத்தினரையும் சந்தித்து தாம் மேற்கொள்ள உள்ள முதலீடுகள் குறித்து உரையாடி சென்றிருக்கின்றனர்.
இந்த பயணத்தின் போது கடல் தொழிலாளர்களுக்கு மீன்பிடி உபகரணங்கள், உணவுப் பொருட்கள் உள்ளடங்கலாக 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான உதவிகளை செய்திருக்கின்றனர். இவ்வாறாக சீனாவின் தலையீடுகள் வடக்கு கிழக்கில் அதிகரித்து வருகின்ற நிலையில் மன்னாரில் அதானி குழுமம் அமைத்து வரும் மாற்று மின்சக்தி திட்டங்களை முற்றாக நிறுத்துவதற்கான வேலைகளை அனுர அரசு தொடங்கியிருப்பதாக அறிய முடிகின்றது. அமெரிக்காவில் அதானி குழுமம் புரிந்த ஊழல்கள் அம்பலப்படுத்தப்பட்டதை அடுத்து இலங்கையிலும் அது குறித்த விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதற்கிடையில் ஜேவிபி அரசு உருவானதை அடுத்து அது தனக்கு எதிரான முடிவுகளை எடுக்கும் என சந்தேகம் கொண்டிருக்கும் இந்தியா தமிழ் அரசியல் தலைவர்களை சந்தித்து ஏதாவது ஒரு பொது தீர்வு திட்டத்தின் அடிப்படையில் ஒற்றுமையாக மாறும், கட்சிகளாக இணையாவிட்டாலும் ஒரு அரசியல் வேலை திட்டத்தின் கீழ் இணையுமாறும் வலியுறுத்தி வருகிறது என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது இவ்வாறு இருக்க, கனேடிய தமிழ் காங்கிரஸ் இனவாதிகளின் கைகளில் சிக்கியிருப்பதான விமர்சனம் வந்திருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது புலம்பெயர் தமிழர்களையும் தமிழ் அமைப்புகளையும் நாட்டுக்குள் கொண்டுவர சில வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார். அதில் முதலாக வந்து சிக்கியது கனேடிய தமிழ் காங்கிரஸ். தெற்கில் இருக்கின்ற சில பௌத்த பிக்குகள் இணைந்து நடத்துகின்ற அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றும் கனேடிய தமிழ் காங்கிரசும் இணைந்து மேற்கொண்ட இமாலய பிரகடனம் இந்த அமைப்புகளின் தொடக்க வேலையாக இருந்தது. அதேவேளை தாயகத்தில் வாழுகின்ற தமிழர்களின் எந்தவித விருப்புகளையும் கேட்காமல் கனேடிய தமிழ் காங்கிரஸ் மேற்கொண்ட இந்த இமாலய பிரகடனத்தில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பிலோ இனவழிப்புக்கான நீதி பொறுப்புக்கூறல் தொடர்பிலோ எந்தவித விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. அதனால் இமாலய பிரகடனம் பலராலும் விமர்சிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கனேடிய தமிழ் காங்கிரஸ் கடந்த வாரம் அனுர அரசாங்கத்திற்கான வாழ்த்து செய்தியொன்றை அனுப்பியிருந்தது. அந்த வாழ்த்து செய்தியை கையிலெடுத்து கொண்ட முன்னாள் ஜேவிபியின் உறுப்பினரான விமல் வீரவன்ச, புலம்பெயர் தமிழர்கள் மீளவும் இனவாதத்தை தூண்டுகின்றனர் என ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். அதேபோல பௌத்த பிக்குமார்களை கொண்ட தேசிய சுதந்திர முன்னணியும் வெளித்தரப்புகள் மீளவும் நாட்டுக்குள் இனவாதத்தை தூண்டி பிரிவினைவாதத்திற்கு வழியேற்படுத்தும் வேலைகளில் ஈடுபடுகின்றனர் என தெரிவித்திருக்கின்றது. ஒரு வாழ்த்து செய்திக்கே இப்படியாயின் இனிமேல் பிரகடனங்களுக்கெல்லாம் என்னவாகும் என்பதை கனேடிய தமிழ் காங்கிரஸ் மாதிரியான அமைப்புகள் சிந்திக்க வேண்டும். உறவுகள், இதுவரை செய்தி வீச்சு கேட்டீர்கள். சுவடியாக்கம் தூயவன், குரல்வழி இணைந்து கொண்டவர் சுடரவன்.